எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர், மும்பைன்னு 2 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 ஜாபுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 to 13 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், சிட்டி இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல அட்டாச்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூமை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கவர் லெட்டர் இருக்கு இல்லையா, இதையும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ கவர் லெட்டர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கவர் லெட்டர் அப்லோட் பண்ணிக்கலாம். பட் ரெஸ்யூம் வந்து மேண்டேட்டரி, நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்யூம் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். ஸோ கவர் லெட்டர் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா கவர் லெட்டர் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்கள் நோட்டீஸ் பீரியட் என்ன, உங்கள் சிடிசி எவ்வளோ, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சப்மிட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் டெவலப்பருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அஹ்மதாபாத்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 1 இயர் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25,000லேருந்து 50,000 வரைக்கும் பர் மந்த்துக்கு தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இன்சென்டிவும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஈக்குவலண்ட்டான உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கொலாபரேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வெர்ஷன் கண்ட்ரோல் டூல்ஸ்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ், அஷூர் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரிலேஷன் டேட்டாபேஸில் உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வந்து சர்வர் சைட் டெவலப்மெண்ட்டில் ஸ்ட்ராங்கான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஐ எம் இன்ட்ரெஸ்டட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்லோட் யுவர் ரெஸ்யூம்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்கள் அட்ரஸ் டீட்டெயிலை ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் லிங்க்டின் யூஆர்எல், ஃபேஸ்புக் யூஆர்எல் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோ, ரெஸ்யூமை அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர், இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ் ஆர் அதுக்கு ஈக்குவலண்ட்டான டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 2 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஓகேனா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளைன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த இடத்துல அப்ளை வித் லிங்க்டின் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ஆட்டோஃபில் வித் ரெஸ்யூம்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமே யூஸ் பண்ணி ஆட்டோஃபில் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அப்ளை மேனுவலின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்களே மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே யூஸ் மை லாஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் லாஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை மேனுவலி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக செக் பாக்ஸ் இருக்குல்ல, இல்லை டிக் பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் சைன்இன்க்கு போய்ட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதாக. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பூனே. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து இன்ஜினியரிங்கில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து இன்ஜினியரிங்கில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 to 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். அதுவும் உங்களுக்கு 4 to 7 yearsக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் நியூ ப்ரொஃபைல்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து கிரியேட் ப்ரொஃபைல் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் உங்களுக்கு ப்ரொஃபைல் கிரியேட் ஆனதுக்கப்புறம் சைன்இன்க்கு போய்ட்டு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதாக. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பூனே. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும், எதெல்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும், எதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ் வந்து இன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்டார்ட் அப்ளைங் வித் லிங்க்டின் ஆர் அப்ளை நவுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்ளை நவ் கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை நவுன்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் நியூ யூஸராக இருக்கீங்க அப்படின்னா இங்கே கிரியேட்டர் அக்கௌண்ட் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து அக்செப்ட் ஆல் குக்கீஸ்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் பாஸ்வேர்டு, உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு இந்த செக் பாக்ஸ் இருக்குல்ல, இல்லை டிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஒன்ஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் சைன்இன்க்கு வந்துட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இந்த 5 ஜாபுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.